ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. கொஞ்சம் நெஞ்சம் ஆட்டம் கிடையாது. ஆமா, என்ன பேசுறாவ? என்ன பொம்பளை அவ? இல்ல நான் கேக்குறேன், என்ன பொம்பளை அவ? விளாத்திக்குளத்துல ரேப் கேஸ் நடந்துச்சு. 2 வயசு பொண்ணை ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. அப்பலாம் வரல 12 வயசு 12th படிக்கிற புள்ளைய ரேப் பண்ணி சாவடிச்சாங்க. அதுக்கெல்லாம் கேட்க வரல. இதுக்கு வர அவ என்ன பெரிய மையாவ? வர சொல்லுங்க பார்க்கலாம். டிஎம்கே அதாவது இதுல என்ன இதுனா டிஎம்கே சப்போர்ட் பண்ற அந்த கிட்னி திருடிக்கு சரியான கிட்னி திருடியவ மயில கூட புடுங்க முடியாது. ஒரு மயில கூட அவளால புடுங்க முடியாது. அது எப்படி வரவே? எப்படி வரதுக்கு தகுதி இருக்குது அந்த நாய்க்கு? பிக் பாஸ்ல அடிச்சு தரத்துல நாய் அவ. பிக் பாஸ்ல அடிச்சு தரத்துல நாய் நாடகம் பண்ணி ஏமாத்தி ஊரை கெடுக்கிறது நாத்து கெடுக்கிறதுக்கு வர தேரோக்கு அந்த நாய் நன்றி கட்ட நாய் பிச்சை பொழப்புக்கு பிச்சை திங்கிறதுக்கு மேல இங்க வந்தாங்க டிஎம்கே ஓட இத பண்ணிட்டு இருக்கா. சரியா? அதனால தான் டிஎம்கே இருக்காங்க. அவளோட போன எதுக்கு எங்க அண்ணனை பத்தி எல்லாம் எதுக்கு தரக்குறா பேசணும்? எதுக்கு பேசணும்? அவளுக்கு ரூல்ஸே கிடையாது. நாங்க அடிப்பு அண்ணனை உட்கார வைப்போம். நாங்க கண்டிப்பா வராலாமா? அவ பெரம்பூர் வராலாமா? மயில கூட அவங்களால அவ வந்து பிரச்சாரம் பண்றனாலதான் டிஎம்கே தோக்க போகுது. இன்னொன்னு வந்து அவ டிஎம்கே வரதால டிஎம்கே தோக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது கிட்னி சப்போர்ட் பண்றது டிஎம்கே தான் எல்லாருக்கும் நிரூபிக்கிறாங்க. கிட்னி திருடி பசங்க கிட்ட அவ்வளவு மாட்டினா பசங்க கண்ணாபுண்ணன்னு பேசிடுவானுங்க, பண்ணிடுவானுங்க. தளபதி கட்டுப்பாட்டுக்கு இறங்கிதான் அவங்க பொறுமையா இருக்காங்க. ரொம்ப பொறுமையா இருக்காங்க. ரொம்ப சரி, ஒரு பொம்பளை ஒரு பொண்ணை நம்ம இது பண்ண கூடாதுன்னு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு இல்லன்னு என்ன பாதுகாப்பு இல்ல? 50 பொம்பளைங்க 50 குழந்தைங்க 50 பொம்பளைங்க ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கிழவிங்களுக்கு அவள ஒரு ஆளே இல்ல. திடீர்னு எங்க இருந்தோ முளைச்ச காளான் மாதிரி திடீர்னு வந்து எங்க இருந்து பேசுறானே எனக்கு புரியல. அவ பிக் பாஸ் செகண்ட் சீசன்ல இருந்து ஒரு மரியாதை இருந்தது மக்களுக்கு அவ மேல. இப்ப அது சுத்தமா போயிருச்சு. காசு வாங்கிட்டு தான் கன்ஃபார்மா பேசுறா, நல்லா தெரிஞ்சிருச்சு. தேவை அது ஒரு ஆளாவே மதிக்கல நாங்க. அத பத்தி ஒரு கேள்வியே கேட்காதீங்க இதுக்கப்புறம் யார்கிட்டயுமே. அப்படிலாம் மாறாது. மக்களுக்கு இப்போ வந்து அறிவு வந்துருச்சு. எல்லாரும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டா தான் இருப்பாங்கன்னு தோணுது. அதனால 500 எல்லாம் மாறாது. அந்த 50 வந்து யாரால ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் மக்களுக்கு. சோ அதனால விஜய்க்கு இதை பிளேம் பண்றது எதுவுமே கிடையாது. அவங்க பேசினா கூட வேஸ்ட்டுங்க. கல்லால அடி வாங்கிட்டு போகாம இருந்தா சரி, அவ்வளவுதான். இறங்குவாங்களா? ஆமா, அடி வாங்காம போறது மெயின். பேசுறதுக்குலாம் அந்த அளவுக்கு தைரியம் வராது. சொல்லதான் முடியும். அதெல்லாம் ஒரு பொண்ணே கிடையாது. அதுக்கிட்ட பேச வேண்டியது இதுவே கிடையாது. பேசினா நம்மளே எனர்ஜி போயிடும். போடா வாடான்னா பேசுறது. எவ்வளவு வீடியோ வேணாலும் போட்டோம்னா நம்ம அண்ணன் தான், நம்ம விஜய் அண்ணா தான். இவ்வளோலாம் இருக்கும். அண்ணன் தவிர வேற யாரும் வேலைக்கு வராதுண்ணா. ஒரு ஈக்காக வராது. ஒரு லூசனா ஒரு பைத்தியக்காரன் பொண்ணுனா அவளெல்லாம் டாபிக் எடுக்காதீங்க. ஜாலியா கலக்காம டாபிக் எடுத்து பேஸ் பண்ணாதீங்க. ஒரு லூசு அவன். அவ ஒரு கிட்னி திருடி அவ. அதனால அவளை விட்டுருங்க ப்ளீஸ். அதெல்லாம் சொல்லணும். கண்டிப்பா விஜய் வராரு. எங்க அக்கா வேலை வெட்டி இல்ல அவங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி பரப்புனாதான் அவங்களால வந்து ரீச் ஆக முடியும். அதனால அவங்க பண்றாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சொல்றவங்க அவ்வளோ வருத்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூலியை வந்து ஒரு கன்சிடரே பண்ணல தளபதியை. இவ்வளோ பிரச்சாரத்துக்கு வராரு, இவ்வளோ வராரு. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவளை பற்றி பேசவே இல்லை. அவளை பற்றி பேசணுன்றதுக்காக நேற்று போட்டிருக்கா ஒன்று, என்னமோ வந்து பிரச்சாரம் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு. 30 பேர் கூட இல்லை. இங்கே பாருங்கண்ணா எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. 30 பேர் பெருசா 30 கோடி பெருசான்றது அவளுக்கே தெரிஞ்சிடும்ண்ணா. அவர் தான் அவ்வளோதான். கண்டிப்பா அவர்தான். என் முதல் ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பா விஜய். ஆமா, கண்டிப்பா அவருக்காக ஓட்டு அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். அவருக்கு என் ஓட்டு அவருக்கு தான். விஜய்னா தளபதி, அவ்வளவுதான். போதும். ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் டைம் வராரு. கண்டிப்பா இவ்ளோ செய்வாருன்னு நினைக்கிறாருல, இவ்ளோ செய்வன்னு சொல்றாருல, அதுலயா ஒரு வின்னர்னா? யாருன்னா அப்படி சொல்லிருக்காங்க இவ்ளோ செய்வாருன்னு? அவ்வளவுதானா? அவர்தானா? அவங்களாம் அதெல்லாம் பேசுறதே இல்லைண்ணா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு போயிடுவாருண்ணா. அண்ணன் எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டு வந்தவர்ண்ணா அவரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இல்லை அதான் அது வந்து மக்களுக்கு ஆசை தான் திருப்பி அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வாங்கிட்டு விசில் சின்னது ஓட்டு போடுங்க, அவ்வளோதான்.
அவர் சொன்ன மாதிரி தான் விசில்லே அடிங்க அப்படின்ற மாதிரி தான், அவ்வளவுதான். நான் அவர் நிக்கிறான்னு தெரிஞ்ச போய் வரவேற்பு செம்ம வரவேற்புனா. அவர் கண்டிப்பா இந்த தொகுதியில இந்த எல்லா தொகுதியிலும் அவர் ஜெயிச்சிருவார். நான் கண்டிப்பா சிஎம் தான் எப்பவுமே எங்க தளபதி தானா. பெரம்பூர் வந்து எல்லாருமே எல்லா மத சார்பா ஒண்ணுன்ற மாதிரி பாப்பாரு. அவர் எல்லாருமே இருக்காங்க இதுல, அதனால அது மாதிரி சூஸ் பண்ணி அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குண்ணா இப்போ கண்டிப்பா. ஆமா அப்படிதான் சொல்றாங்க. பட் இந்த அளவுக்கு வரவேற்பை பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா அவர் தான். ஆனா அவங்கள தான் நான் தேடிட்டு வரேன் ரொம்ப நாளா. கும்மிடுவான் தொண்டையில வந்து குத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். இனிமே பேசவே கூடாது. அவ பேசினாலும் தொண்டை கீச்சிடுவான். அவளை வந்து நேர்ல வந்து பேச தகுதியே கிடையாது. ஒரு பொம்பளைங்களை இவ்வளவு அனாவசியமா பேசுறாங்க. அவ பொம்பளை இல்ல. அவளை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்குதா? அண்ணனை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது. ஃபர்ஸ்ட் அவ பேசவே கூடாது. சரிங்களா? அவெல்லாம் வந்து அவர் ஆளே கிடையாது. அவெல்லாம் ஆனா பெரம்பூர்ல அண்ணன் தான் வராரு. பெரம்பூர்ல எந்த தொகுதினாலும் அண்ணன் தான் வருவாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 200% நம்ம தங்க தலைவர் தான் வருவாரு. இத எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால கண்டிப்பா அவர் தான் வருவாரு. இதுல மாற்று கருத்து எதுவுமே இல்ல. 26 நம்ம தங்க தலைவர் தான் உட்கார்றாரு. சிஎம் அவர் தான். அவர் வந்து ஏழை மக்களுக்கு உழைக்கிற ஜனங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதான் அவர் இங்க வந்திருக்கிறாரு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அன்றாட வேலை செஞ்சு பழைக்கிறவங்க தான். அதனால அவங்களுக்கு உதவி செய்யணும்னு இந்த ஏரியாவே செலக்ட் பண்ணிருக்கிறாரு அவரு. இதுக்கப்புறம் எங்க ஏரியா பெரிய லெவல் ஸ்டார் ஏரியாவா மாறிடும். அவர் எல்லாமே பண்ணுவாருங்க. இதுதான் கிடையாதுங்க, எல்லாமே பண்ணுவார் அவர். மக்கள் எதிர்பார்க்காததும் சேர்த்து பண்ணுவார் அவரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு. அதுல முக்கியமா லேடிஸோட பாதுகாப்பு, கஞ்சா இருக்காது, எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழ்க்கை நடத்துவாங்க. இதுக்கப்புறம் பெரம்பூர் ஏரியாவே மாறிடுங்க. அதெல்லாம் அவருடைய பிரம்ம. அதெல்லாம் அவங்களுக்கு பயம், அவங்களுக்கு பிரம்ம. எங்க தலைவர் எத்தனை இடத்துல நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. 100%, 200%. பயந்தாருன்னா எங்க தலைவர் கூட்டணி வச்சிருப்பாரு எப்பயோ. ஓகேவா? தனியா சிங்கம் மாதிரி சிங்கிளா நிக்கிறாரு. அதுலயே தெரிய வேணாமா யாருக்கு பயம்னு? அவங்க பயந்ததுனாலதான் இவ்வளவு கெடுபிடி பண்றாங்க, இவ்வளவு ரூல்ஸ் போடுறாங்க. அவருக்கு என்னென்னவோ இடைஞ்சல்கள் கொடுக்குறாங்க. எல்லாத்திலிருந்துமே மீண்டு வருவார் அவரு. அதுதான்.